வெல்கம் டு பாக்கியம் கிச்சன். பாக்கியம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் நெய், நெய் சேர்த்து நல்லா இது காயணும். நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் முக்கு, அப்புறம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு உண்டான அந்த ரோஜா பூ இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நீளமாக, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பிஞ்ச் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக, நல்லா வலுவல்னு திப்பியாக இல்லாமல் நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இல்லை பேஸ்ட் அரைச்சி சேர்க்க பிடிக்காதவங்க கூட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டு புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா கூட கடைசியாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வேக விட்டுறலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மசாலா பொடி சேர்த்துலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கிளறிக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா எல்லாம் கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்க மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. மட்டன் சேர்த்து நல்லா மசாலாவெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலாவெல்லாம் நல்லா இதிலே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு தடவை நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க.
நல்லா மசாலா தயிர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுவே தண்ணி விட்டுருக்கு. நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். மசாலாவெல்லாம் நல்லா மசாலா தயிர் நம்ம போட்டிருக்க அந்த பிரியாணி மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஓரத்துலேருந்து இப்படி கிளறணும். நடுவில் கிளறிடக்கூடாது. பிரியாணி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே இப்படி ஓரத்துலேருந்து நல்லா இப்படி கிளறி விடுங்க. நல்லா அரிசியெல்லாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி ஓரத்துலேருந்தே நல்லா சுற்றி நல்லா இதை கிளறி விடுங்க. இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். பாஸ்மதி அரிசி இப்படி நல்லா கிளறி விடுங்க. அடியில் இருக்க மசாலாலும் நல்லா மேலே வர மாதிரி, அரிசி நல்லா அடியில் போகிற மாதிரி நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கிளறியாச்சு. இது வரையும் நம்ம அந்த மசாலா தண்ணி மட்டும்தான் இருக்குது. இன்னும் நம்ம தண்ணி ஆட் பண்ணல. லைட்டாக இது ஒரு நிமிஷம் அளவுக்கு லைட்டாக இது கொதிக்கட்டும். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். இந்த டம்ளர்லேயே நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் சேர்க்கணும் பாஸ்மதி அரிசிக்கு. இப்போது நான் பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் தண்ணி பத்தலைன்றப்போ வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ மட்டன் தண்ணி இருக்கிறதுனால மட்டன் தண்ணியை சேர்த்துக்கிறேன். எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவே சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சைட்லேருந்து ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அரிசி கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடி வைக்கணும். அரிசி நல்லா மேலே வரட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் இந்த சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை விட சின்ன எலுமிச்சம்பழம் 1 எலுமிச்சம்பழம் போடுங்க. நான் இந்த சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கறனால இதில் அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு எலுமிச்சை சாறு இதில் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன எலுமிச்சம்பழமாக எடுத்திங்கன்னா 1 எலுமிச்சம்பழம் அப்படியே சேர்த்துக்கங்க. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு லைட்டாக அதை ஓரத்துலேருந்து கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அரிசியெல்லாம் நல்லா இல்லைன்னு வரதுக்கு. நான் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது அந்த சில்வர் கலர் பேக்கெட். இப்போது நான் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி குக்கரை மூடி வச்சு அடுப்பை ஸ்லோவில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்பீடாக வைக்கிறீங்கன்னா விசில் சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா தம் ஆகிற அளவுக்கு பிரியாணி நல்லா அப்போ தான் பொலன்னு நல்லா உதிரியாக வரும். நம்ம அப்படியே கையில் எடுத்தோம்னாவே நல்லா உதிரி மாதிரி வரும். அதுக்காக அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுறலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. நல்லா உதிரியாக சைடில் இருந்து தான் கிளறணும். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பிரியாணி. அப்படியே ஒன்று தனித்தனியாக அப்படியே பார்க்கவே அப்படியே பொலன்னு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம பீஸ் பார்க்கலாம். பீஸ் எல்லாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுடுது. நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த சமயத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா பிரியாணி கிளறதுக்கு முன்னாடியே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்ல மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்க்குறத விட இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா தெரியும்
நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாக்கியம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.